கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம வீடியோல கேட்ட வினாவுக்கான விடையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? நிமிர்ந்து நிற்கிறோம் என்பது எதை குறிக்கிறது? இதுக்கான பதில் உறுதி மற்றும் வெற்றி. சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? அவர் எங்கே நம்முடைய பாவங்களை சுமந்தார்? இதுக்கான பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியான பதில நான் நாளைக்கான வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். He himself bore our sins in his body on the cross, so that we might die to sins and live for righteousness. By his wounds you have been healed. 1 Peter 2:24. இதை நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒரு பெரிய பள்ளியில ஆரோன்ற ஒரு அமைதியான சிறுவன் இருந்தானா. அவன் ரொம்பவே நல்லவனாவோ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவனாவோ இருந்தானா. ஒரு நாள் வகுப்பறையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டதா. முக்கியமான குறிப்புகள் கிழிக்கப்பட்டு தரையில சிதறி கிடந்ததா. ஆசிரியர் ரொம்பவே கோவமாகி இதை யார் செய்ததுன்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். எல்லாருமே அமைதியா நின்னாங்களாம். உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, சில மாணவர்கள் விளையாடும் போது தவறுதலா அது செய்துட்டாங்களா. ஆனா தண்டனைக்கு பயந்து யாருமே சொல்லலையா. அப்ப ஆரோன் முன்னாடி வந்து நான் தான் செய்தேன்னு சொல்லிட்டு மெதுவா சொன்னானா. அவனும் தண்டனை பெற்றானா. பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் மட்டும் அங்க தங்கி முழு வகுப்பறையுமே சுத்தம் செய்ய வேண்டியதா இருந்ததா. அவன் தவறு செய்யாம இருந்தாலும் யார்கிட்டயுமே இந்த சண்டையும் போடலையா. அதை பார்த்து அந்த மாணவர்கள் மனசாட்சியால வருந்தினாங்களா. அவங்கள ஒருத்த மட்டும் ஆரோன் கிட்ட கேட்டானா, நீ ஏன் எங்களுக்காக பழி ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. ஆரோன் சிரித்து கொண்டே சொன்னானா, நீங்க தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல, ஆனா நல்லது எதுன்னு சொல்லிட்டு கத்துக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு சொன்னானா. அந்த நாள்ல இருந்து அந்த மாணவர்கள் மாற தொடங்கினாங்களா. தவறு செய்யாம நல்ல வாழ்க்கைய வாழ ஆரம்பித்தாங்களா. இதே போல இயேசு தம்முடைய பாவங்களை தன்னுடைய உடல்ல சுமந்து சிலுவையில தண்டனை பெற்றார். நம்ம பாவத்திலிருந்து விலகி நீதிக்காக வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவருடைய காயங்கள்னால நம்ம குணமாகிறோம். ஆமென்.